குழந்தையோட செக்ஸை சொல்லக்கூடாதுன்றது நம்ம ஊர் சட்டம். அதை போய் நீ சொல்லி அதை யூடியூப்ல போட்டு இந்த பெருமையா உன் புள்ள தானே ஊருக்கு எதுக்கு காட்டுற? அது ப்ரிவிலேஜ் தானே. நான் ஃபாரின்ல போயிட்டு அந்த குழந்தையோட செக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க சொல்லுவேன்றது. இது திமிரு இல்லையாமா? அது அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃபென்ஸ் அது. அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கணும். பண்ணல. அந்த ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம போனோம்னு வைங்களேன், அங்க பார்த்தா அதுல தெரிஞ்சு எல்லா இடத்துலயும் போட்டு ஒட்டிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் எந்த ஸ்கேன் சென்டர், எல்லா ஸ்கேன் சென்டர்லயும் இருக்கா? எல்லா ஸ்கேன் சென்டர்லயும் பெருசா ஒட்டிருப்பாங்க இந்த சட்டத்தை. அதாவது இந்த பையன் படிச்சிருக்க மாட்டான். போய் சொன்னாங்கன்னா நீங்க கைது பண்ணிருக்கணும். பண்ணீங்களா? பண்ணல. ஏன்னா உங்கள் குடும்பத்தினருக்கு திருமதி கனிமொழியோட ஒரு உட்கார்ந்து சாப்பிட்ற வீடியோ ஒன்று வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே உதயநிதி அவர்கள், கனிமொழி அவங்க எல்லாரும் கூடயும் திமுக மாநாடு, அரசு விளம்பரம் எல்லாம் இர்ஃபானுக்கு கரெக்டாக இர்ஃபானோட யூடியூப் சேனலுக்கு போகும். இர்ஃபானுக்கிட்டே இருந்தே டிஐபிஆர் டைரக்டர் அந்த மோகன் துட்டு வாங்கினார்ன்றது வேறு விஷயம். இர்ஃபானுக்கு கொடுத்து இர்ஃபானுக்கு 60 லட்ச ரூபாய் ஆர்டர் கொடுத்துட்டு இவர் அதில் 40 லட்ச ரூபா வாங்கிப்பார். மோகன் நீ 20 வச்சுக்க என்று. அதற்கு பிறகு பார்த்தாலும் எப்படிப்பட்ட கோமாளித்தனமான அரசாங்கம்னா, 2வது போய் அந்த பையன் வந்து குழந்தையோட தொப்புள் கொடி விட்டுறான். இதுவும் உனக்கு என்ன வேலைங்க? அவர் வாய் மட்டும் சும்மாவாவது இருக்கலாம். சுகாதாரத்துறை அமைச்சர் மன்னிப்பு கேட்டாலும் விட மாட்டோம் நடவடிக்கை. அப்புறம் சொன்ன உடனே சின்னர் கூப்பிட்டு சொல்லியிருப்பார், அவர் ஸ்டாரு செலிபிரிட்டி, நான் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துடலாம் நினச்சிட்டு நீ பாட்டுக்கு நடவடிக்கை எடுப்பேன்ற. வாட் நான்சென்ஸ். இல்லை, ஒரு வீடியோவில் வந்து அவங்க 2 பேரும் பேசுறதுல நாளைக்கு எனக்கு ஏதாவது சிக்கல் வந்தால் என்ன காப்பாற்றுவீங்களான்னு கேட்குற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் அதுக்கு தானே இப்போ அண்ணன் இருக்கேன்னு சொல்லியிருப்பார். அந்த வீடியோவில் கட் பண்ணியிருப்பாங்க. என்ன மறுநாள் மா சுப்பிரமணியம் வந்து எதற்காக இர்ஃபானை கைது செய்ய வேண்டும், கொலையா செய்து விட்டார். என்னம்மா பேச்சுது? அப்போ இந்த செலிபிரிட்டிஸ்க்கு சட்டத்தை பற்றி பயமே இல்லைன்றதானே அர்த்தம். இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அண்ணனுக்கு ஒரு ஃபோனு சின்னவருக்கு இருப்பா, சாயங்காலம் 4 மணி ஆகல, 4 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணு அப்படின்னு வாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமதியை சப்ஸ்கிரைப் செய்யவும்.